வணக்கம்மா. இப்போ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, இப்போ நிறைய பேருக்கு நம்ம சாமி கும்பிடுறோம், நம்ம கஷ்டம் தீரல, நம்மளை சாமி தேடி வரல அப்படின்னு நினைக்கிறோங்க. ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, நம்ம எந்த கஷ்டத்துலேயும் எந்த சூழ்நிலையிலையோ அந்த சாமியை நினச்சி நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா ஏதோ ரூபத்தில் அந்த சாமி கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுங்க. நிறைய பேருக்கு அது ஒன்று தான். அதே மாதிரி நம்ம சாமியை நம்ம சாமி பேரை சொல்லி நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அந்த சாமி அதையே பொறுக்காதுங்க. நம்ம எத்தனையோ வீடியோ பார்த்துருப்போம், எத்தனையோ கதை பார்த்துருப்போம், எத்தனையோ செல்லு டிவி எத்தனையோ பிரச்சனை எத்தனையோ விஷயம் பார்க்குறோம். சாமி பேரை சொல்லி ஒரு 10 ரூபா வாங்கவோ நம்ம அதை இந்த சொல்கிறேன் அது சொல்கிறேன்னு சொல்லி நம்ம மக்கள்கிட்ட காசு கேட்குறதோ இதெல்லாம் தப்புங்க. அவங்களுக்காக பிரியப்பட்ட ஒரு காணிக்கை கொடுக்குறாங்களா கொடுக்கட்டும். கிட்டத்தட்ட எங்கள் கோயில் வச்சும் கூட நான் நிறைய விடுதலை சொல்லிட்டு போவேன். நான் 30 வருஷம் 35 வருஷத்துக்கு மேலேயே இருக்கோங்க. அப்படியுமே நான் இது வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் காணிக்கை கொடுக்கல. நாங்களும் ஒரு ஊருக்குள்ளே தான் இருக்கிறோம், அங்கேயும் 10-50 வீடு இருக்குது. நீங்கள் ஏன் 10 ரூபா காசு கொடுக்கல, சாமிக்கு காணிக்கை கொடுக்கல, சாமிக்கு பூ வாங்கணும் கற்பூரம் வாங்கணும், இது வரைக்கும் நான் ஒருத்தரையும் என் வாயை திறந்து நான் கேட்டதே இல்லைங்க. என்னால் முடியுமா முடியாதா அது எனக்கு தெரியலைங்க. ஆனால் 10 ரூபா கையில் இருக்குதுன்னா அந்த 10 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி நான் அம்மாவை கும்பிட்டுக்குவேன். ஒருத்தர்கிட்ட கேட்க மாட்டேன். அவங்களா விருப்பப்பட்டு கோயிலுக்கு வர்றவங்க காசு கொடுத்தா மட்டும்தான். நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ பூ வாங்குறக்கு இவ்வளோ செலவு பண்ணுற, இதுக்கெல்லாம் உனக்கு வருமானம் எப்படி வருது, நீ வீட்டில் குழந்தைகளை பார்த்துட்டு பேரம் பேத்தியை பார்த்துட்டு உட்காந்துருக்க, நீ எப்படி சமாளிக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. ஃபஸ்ட்டு நாளும் கடை போட்டிருந்த அதில் பண்ணுவேன், இப்போ நீ வீட்டிலையே இருக்கிற, எப்படி தான் சமாளிக்கிறிய, பூ வாங்குற சாமி கும்பிட்ற அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி வருங்க. எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தாம்மா, நான் குழந்தைகள பார்த்துட்டு வீட்டில் இருந்தாலும் ஒரு 4-5 கம்பெனி கொடுக்குறோம், அந்த காசை வாங்கி அந்த சாமிக்கு வீட்டுக்குள்ளேயும் சரி கோயிலுக்குள்ளேயும் சரி நான் என்னால் என்ன முடியுமோ அதே நான் கும்பிட்டுக்குவேன். சாப்பாடு பிள்ளைங்க போடுறது நமக்கு மற்ற செலவு இல்லைங்க. இதை வச்சு சங்கடப்பட்டு என்றைக்குமே சாமியை திட்டவும் மாட்டேன், பேசவும் மாட்டேங்க. எவ்வளோ கஷ்டத்துலேயும் எதுக்கு சாமி கும்பிட்டுட்டே இருக்கிறேன், சாமி அத்தாவை நம்பி கும்பிட்றேன் அப்படின்னா எனக்கு நிறைய விஷயத்தில் அம்மா நல்லது பண்ணியிருக்காங்கங்க. ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. நம்மளை தேடி நம்ம கோயிலுக்கு வர்ற மக்களும் அவங்களுக்கும் அம்மா நல்லது பண்ணியிருக்காங்க. அதனால் யாருக்கு சொல்கிறதோ நம்ம ஒருத்தர்கிட்ட தெரியாதவங்கக்கிட்ட தெரிஞ்சு தெரியாமல் சொல்கிறவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட எல்லாம் போய் நம்ம ஒன்று கேட்குறத விட்டு போட்டு நமக்கு எது சரின்னு படுதோ அதையே நம்ம பண்ணிக்கலாங்க. நம்ம பாட்டுக்கு இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காம நம்மளால என்ன கும்பிட முடியுமோ எப்படி கும்பிட முடியுமோ அது மாதிரியே கும்பிடலாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சாமிக்கு குறையாக கும்பிடக்கூடாது, நம்ம இது வைக்கணும் அது வைக்கணும், அந்த படையல் போடணும் இந்த படையல் போடணும், இந்த பிரசாதம் வைக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லைங்க. நம்ம மனசார பச்சை தண்ணி வச்சு கும்பிட்டா கூட அம்மா அதே பால் போல் ஏற்றுக்குவாங்க. இதே மாதிரி தான் நிறைய பேருக்கு நான் சொல்கிறதுங்க. இப்போது இந்த கோயிலுக்கு எங்கள் கோயிலுக்கு வர்றவங்களும் சின்ன கோயில் தாங்க, பெரிய கோயில் இல்லை. நீங்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கோயிலுக்கு வர்றவங்க கேட்பாங்க, ஏம்மா நாங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போகிறோம், அந்த வேண்டுதல் நடந்துருச்சுன்னா அம்மாவுக்கு என்ன செய்கிறது, நிறைய செய்யணுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லைங்கம்மா உங்கள் கையில் உங்களால் என்ன முடியுமோ அதையும் நீங்கள் வச்சு கும்பிடுங்க, பெருசாலாம் அம்மா எதிர்பார்க்க மாட்டாங்க. 1 ரூபா கற்பூரம் தான் உங்களுக்கு வாங்க முடியுமா, அதே அந்த கற்பூரம் வாங்கி வச்சு கும்பிடுங்க போதும். இது வரைக்கும் சரிங்க. நிறைய பேர் அமௌண்ட்லலாம் கேட்டிருக்காங்க, சாமி ஆடுவீங்களா குறி சொல்லுவீங்களா அப்படின்னு. இல்லைம்மா, தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுன்னு சொல்லி நம்ம ஒரு மக்கள்கிட்ட 1 ரூபா காசு வாங்கினாலும் அந்த காசு நமக்கு தங்காதுங்க. அந்த சாமி பொறுக்காது. நம்ம இன்றைக்கி இல்லை என்றைக்கா இருந்தாலும் நம்ம நேரம் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன சொன்னாலும் ஜனங்களும் நம்புவாங்க, சாமியும் பொறுத்து போகும். நம்ம நேரம் சரி இல்லை அப்படின்னா
அந்த சாமி கண்டிப்பாக பொறுக்காதுங்க. தெரியாத ஒரு விஷயத்த தெரியும்னு சொல்லி பண்ணுறக்கும் நான் இது வரைக்கும் பண்ணவும் இல்லை, யாருக்கும் சொல்லவும் இல்லைங்க. வருவாங்க கோயிலுக்கு, சாமி கும்பிடுவாங்க, ஆத்தால பார்ப்பாங்க, நல்லா வச்சு கும்பிட்டுருக்குறீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கனால என்ன காசு முடியுமோ, ஒரு பூவுக்கா, ஒரு கற்பூரத்துக்கா, இல்லை அநேகம் எண்ணெய், கற்பூரம், ஊதுபத்தி இதெல்லாம் வாங்கி வச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லை அநேகம் 50 100 கொடுத்தா கூட அது மறுநாள் மறுவாரம் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணையில் அந்த காசை எடுத்து நான் அம்மாவுக்கு பூ வாங்கிக்குவேங்க. இதே மாதிரி தான் என்னோடய காலம் ஓடிக்கிட்டு இருக்குது. இனியும் நான் சாகிற வரைக்கும் எந்த மக்கள்கிட்டையும் 10 ரூபாய் ஏமாற்றி வாங்கக்கூடாது, அந்த மனசும் எனக்கு வரக்கூடாது, அந்த புத்தியும் ஆத்தா எனக்கு கொடுத்துடக்கூடாது. எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி எந்த ஒரு மக்கள்கிட்டையும் எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லி நம்ம ஒரு பேரை, சாமி பேரையும் கெடுத்துடக்கூடாது. நான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் என் ஆத்தா பேர் கெட்டே போகக்கூடாது. இந்த இடத்துக்கு போனேன், இந்த கோவிலுக்கு போனேன், இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி அந்த அம்மா காசு வாங்கிச்சு, இந்த காரியம் நடக்கலை அப்படின்னு சொல்லி என் காது கேட்க வந்துடவே கூடாதுங்க. எங்கிட்டே எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க, ஊருக்குள்ளே இருக்கலாம் சொல்லுவாங்க, இத்தனை பேர் கோயிலுக்கு வராங்க, எலுமிச்சம்பழம் கொடுக்குற, கயிறு மந்திரிச்சு கொடுக்குற, ஏதாவது ஒரு காணிக்கன்ற பேரில் வாங்கலாமில்ல அப்படின்னு சொல்லி. வேண்டாமா, அவங்களா விருப்பப்பட்டு அவங்களா கொடுக்கணும்னு நினச்சி அந்த அம்மாளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். எனக்கு அம்மா எந்த குறையும் வைக்கல. என் பிள்ளைகள கொடுத்துருக்கா, எனக்கு சாப்பாட்டுக்கு சாப்பாடு இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை நமக்கு? இவ்வளோ காலம் வாழ்ந்துட்டோம், இனி நமக்கு பிரச்சனையே இல்லைங்க. எதை சேர்த்து வைக்கணும், எல்லா பிள்ளையும் கட்டி கொடுத்தாச்சு. யார் மனசும் நோகடித்து 10 ரூபா சேர்த்து அதில் நம்ம வாழ வேண்டாம். அதில் எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலையும் நான் இப்போ வரைக்கும் அதான் நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் என் ஆத்தாளுக்கு ஊதுபத்தி கற்பூரம் பற்ற வச்சாலும் போதும். அதை ஒருத்தர்கிட்ட சொல்லி அவங்கள ஏமாற்றி அந்த காசு வாங்கி நம்ம செலவு பண்ணிடக்கூடாது. அந்த மனசை எப்போவுமே எனக்கு ஆரோக்கியமும் மாசாணியமும் கொடுத்துடக்கூடாதுங்க. எப்போவுமே அவளுக்கு நான் பணிவிடை செய்யணும், வர்ற மக்களையும் அவள் நல்லா வைக்கணும், வர்ற மக்களும் சொல்லணும், இந்த அம்மா யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கல, நம்மளா பார்த்து அந்த சாமி கொடுத்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லணும். சாமி பேரை எக்காரணம் கொண்டு நம்ம உச்சரித்து எந்த ஒரு காரியம் பண்ணிடக்கூடாதுங்க. நம்ம எல்லா நேரமும் நமக்கு அது நல்லா இருக்கும்னு நினைக்க முடியாது இல்லைங்க. அதனால் என்னைக்கு என் ஆத்தா பார்த்து நம்ம சன்னதி பெருசு பண்ணணும், அவளும் கஷ்டப்படுறா, அவளையும் நல்லா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளோ நினைக்கட்டும். அது வரைக்கும் ஒருத்தர் காசு வேண்டாம். விருப்பப்பட்டு அவங்களா கொடுக்குற ஒரு காணிக்கை காசு என் ஆத்தாளுக்கு போதுமானது. நான் சம்பாதிக்கிறதுமே போதுங்க. ஆத்தாளுக்கு என்ன பார்த்து பார்த்து செய்யணுமோ செஞ்சுக்குவேன். ஒருத்தரோட இது அவங்கள நோகடித்து கஷ்டப்பட்டு படுத்தி அந்த பலன் நமக்கு தங்காதுங்கம்மா. இப்போ நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, நானும் நிறைய விஷயம் பார்த்துட்டேங்க இந்த வயசுக்கு இடையில. எத்தனையோ இடம் என்னையுமே பார்த்திங்கன்னா நானும் ஒரு காலத்தில் ரொம்ப ஏமாந்துருக்கேன். நிறைய பேர்கிட்ட காசு அழிச்சிருக்கேன். சின்ன சின்ன கோயில் வச்சுருக்கிறவங்கெல்லாம் என்கிட்டே ஒருத்தர் இது பண்ணுறோம் அது பண்ணுவோம், நீ நல்லா இருப்ப, உங்கள் 2 பேருக்கு புருஷன் பொண்டாட்டி சண்டையே வராது, அந்தளவுக்கு பண்ணி வைக்கிறோம், அந்தளவு சாமிக்கிட்ட நாங்கள் பேசுவோம் அப்படி இப்படின்னு சொல்லி எங்கிட்டேயுமே அந்த காலத்தில் கொஞ்சம் பிடுங்கியிருக்காங்க. அதனால நான் ரொம்ப அடிப்பட்டதுனால எல்லா மக்களும் கும்பிடட்டும், அவங்களால என்ன முடியுமோ அதையே அந்த தட்டில் அந்த உண்டியலில் போடட்டும். நம்ம வாய் திறந்து நான் இது மந்திரிச்சு கொடுக்குறேன், இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லி எக்காரணம் கொண்டும் அந்த சூழ்நிலை எனக்கு வரக்கூடாது. அந்த மனசும் அந்த ஆத்தா ஆரோக்கியமாக எனக்கு கொடுக்கக்கூடாது. எல்லா மக்களும் நல்லா இருக்கணுமா. அதே மாதிரி மனசில் எந்த குறை இருந்தாலும் சாமிக்கிட்ட சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். எதுக்குமே சாமி தான். நான் இது வரைக்கும் அதே மாதிரி தான் நம்பி இருக்கிறேன். நீங்களும் ஆத்தாவை நம்பி அந்த நம்பிக்கையோடு கும்பிடுங்க. எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அம்மா பார்த்துக்குவாங்க. இந்த வீடியோ இந்த அலங்காரமெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா. வணக்கம்.